தேவனுடைய இருதயத்துல மறைந்திருக்கிறதான நிறைய விஷயம் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். மழை வருமா வராதா அப்படின்ற காரியம் பிதாவுக்கு தெரியும். பிதா மனசுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். மழை வருமா மழை வராதா, ஆனா அவருக்கும் ஆவியானவருக்கு தெரிஞ்ச விஷயம் மூணாவதா இன்னொரு நபருக்கு தெரியுது, அதான் எலியா. ஏன் எலியாவுக்கு கிளியரா தெரியுதுன்னா, தேவனுக்குள் மறைந்திருக்கிற அல்லது தேவனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற வார்த்தை, தேவனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறதான பரிசுத்த ஆவியானவர், the spirit which is dwelling in father, the word which is dwelling in father, அது அப்படியே நேரா வந்து எலைஜாக்குள்ள டுவெல் ஆயிடுச்சு. அது நேரா வந்து எலியாவுக்குள்ள தங்கிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்குன்னா இப்ப எலியாவுக்குள்ள இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்குன்னா இப்ப எலியாவுக்குள்ள இருக்கு. இந்த எலியா சொல்றாரு, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். அவர் ஆவி, அவர் வார்த்தை தாங்க ஜீவன். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகியும், பாத்தீங்களா, இங்க ஆவியும் வந்துருச்சு, வசனமும் வந்துருச்சு, ஜீவனும் வந்துருச்சு. நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிற அப்படின்னு சொல்றார். நான் பேசின வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கு. இந்த ஜீவன் வசனத்துல இருக்கு, இந்த ஜீவன் ஆவியில இருக்கு. இததான் எலியா சொல்றார், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். எனக்குள்ள ஆவி இருக்குப்பா, அதை வச்சு நான் கான்பிடென்டா சொல்றேன். எனக்குள்ள அவருடைய வசனம் இருக்குப்பா, அதை வச்சு நான் கான்பிடென்டா சொல்றேன். அந்த வசனம் எனக்குள்ள என்ன சொல்லுதுன்னா, அவர் யோசிக்கிறது எனக்கு இருதயத்துல தெரியுது. அவர் அங்க என்ன பிளான் போடுறாரு அது என் இருதயத்துல தெரியுது. அவர் அடுத்து என்ன பண்ண போறாரு எனக்கு கிளியரா தெரியுது. அதனால எனக்கு பயம் இல்லை. உங்களுக்கு வேணா பயம் இருக்கு மழை வராதுன்னு, உங்களுக்கு வேணா பயம் இருக்கு ஜெபம் கேட்கப்படாதுன்னு, உங்களுக்கு வேணா பயம் இருக்கு இது நடக்கவே நடக்காது, அற்புதம் நடக்காதுன்னு. ஏன்னா நீங்க பரலோகத்துல என்ன யோசிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கிறதை நீங்கள் பார்க்கல. பரலோகத்துல என்ன பிளான் போடப்பட்டிருக்கின்றதை நீங்க பார்க்கல. பரலோகத்துல தேவன் என்ன யோசிச்சு வச்சிருக்கிறார் நீங்க பார்க்கல. உங்களுடைய ஃபியூச்சர் எப்படியா இருக்குன்றது உங்களுக்கு தெரியாததுனால நீங்க பயப்படுறீங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லை. அவர் மனசுல இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவருக்குள்ள இருக்கிற வார்த்தை எனக்குள்ள இருக்கு. நான் அவருக்கு கீழ்ப்படுகிறபடினால உங்களுக்கு வேணா தெரியாத இருக்குது, அதனால நீங்க அழலாம். நான் அழமாட்டேன். எனக்கு தெளிவா தெரியும், எனக்கு நிச்சயம் அற்புதம் நடக்கும். நீங்க மலையை பார்க்கல, ஆனா நான் அப்படி இல்லை. எலியா என் காதுல ஆல்ரெடி கேட்டுட்டேன். ஏன்னா அவருடைய ஜீவன். அல்லேலூயா. இவர் சொல்றாரு, ஜீவனை கொண்டு சொல்றேன். ஏன்னா மேல இருக்கிறவர் யோசிச்சது எனக்கு சொல்லிட்டாரு. அவர் சொன்னதை நான் சொல்றேன். ஜீவனை கொண்டு ஒருத்தருக்கு முன்னாடி நிக்கிறேன் தெரியுமா, அவரை கொண்டு ஜீவனை கொண்டு தெளிவா சொல்றேன். அவர் சொல்லிட்டாருப்பா மழை வராது 3 வருஷம்.